நிறுத்தன் ஆரம்பிக்கலாம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். சிறகுகள் மதியுரையத்தால் நடத்தப்படுகின்ற கல்வி கருத்தரங்கு நிகழ்வின் நிகழ்வு தற்போது ஆரம்பமாகின்றது. முதலாவதாக வந்து ஜெஃப்னா யூனிவர்சிட்டி காலேஜோட டிரெக்டர் வந்து தொடர்வார். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். என்னோட ஆடியோ கிளியரா இருக்கா? ஹலோ, ஆடியோ கிளியரா இருக்கா சார்? ஓம் சார், கிளியர். ஓகே, ரைட். ஓகே, அதில் நான் சிறகுகள் அமையத்துக்கு நன்றி தெரிவிக்கணும். இந்த ஒரு கருத்தமர்வை எங்களுக்காக ஒழுங்கு செய்ததுக்கு. நான் பல்கலைக்கழக கல்லூரியின் என்றால் என்ன, அதன் நோக்கமே இங்கே நிறுவப்பட்டது, அங்கே என்னென்ன வகையான கோர்ஸுகள் நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கிறோம், அது சம்பந்தமான ஒரு அறிமுகத்தை நான் தர இருக்கின்றேன். மேலே பல்கலைக்கழக கல்லூரி, யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்லூரியானது 2014ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இந்த பல்கலைக்கழக கல்லூரி யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல, இலங்கையில் இன்னும் 5 இடங்கள், மொத்தமாக 6 பல்கலைக்கழக கல்லூரிகள் இருக்கின்றன. அந்த 6 பல்கலைக்கழக கல்லூரிகளும் வாழ்க்கை தொழில்சார் தொழில்நுட்பவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்குகின்ற ஒரு நிறுவனம் ஆகும். யாழ்ப்பாணத்தை பல்கலைக்கழக கல்லூரியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் இங்கே 2014ஆம் ஆண்டு நாங்கள் தொடங்கினாங்கள். அதை பிற்பாடு முதலாவது எங்களோட மாணவர் சேர்க்கையை வந்து 2015ஆம் ஆண்டு நாங்கள் மேற்கொண்டிருந்தாங்க. அந்த வகையில் இப்பொழுது நாங்கள் 10வது வருடத்தை பூர்த்தி செய்து விட்டோம். 10வது வகுப்பு, அதாவது 10வது அணியை நாங்கள் இப்பொழுது உள்வாங்க இருக்கின்றோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்லூரியில் 9 வகையான கற்குநறிகளை நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கின்றோம். ஒன்று வந்து பில்டிங் சர்வீஸ் டெக்னாலஜி, அடுத்தது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, மூன்றாவது பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டாலஜி, நான்காவது ஃபார்மேஷனரி டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, ஐசிடி, ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி அண்ட் மெக்கட்ரானிக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இப்படியா 9 வகையான கோர்ஸில் வந்து நாங்கள் இங்கே நடாத்தி கொண்டிருக்கின்றோம். ஸோ இப்போ இங்கே நாங்கள் எங்களிடம் மாணவர்கள் NVQ லெவல் 5 லெவல் 6 சான்றிதழை பெறக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ NVQ லெவல் 5 லெவல் 6 என்றால் NVQ என்றால் என்னென்னு தெரிஞ்சிருக்க வேணும். நேஷனல் வொக்கேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஸ்ரீலங்கா யூனிவர்சிட்டியை பொறுத்த மட்டும் ஸ்ரீலங்கன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க் அது வித்தியாசம். எங்களுடைய நேஷனல் வொக்கேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து வேறுபட்டிருக்கும். இப்போ நேஷனல் வொக்கேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து இங்கே ஸ்ரீலங்காவில் வந்து ஒரே ஒரு நிறுவனத்தினால் மட்டும்தான் அது அக்ரிகேட் பண்ணப்பட்டு வழங்கப்படுகிறது. அதாவது TVECன்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த நிறுவனத்தினால் வந்து அது வழங்கப்படும். அப்போ எங்கள்கிட்ட உள்ள கோர்ஸுகள் எல்லாம் வந்து நாங்கள் TVEC கீழே பதியப்பட்டு அவர்களுடைய அக்ரிகேஷன் வந்து நாங்கள் எடுத்திருக்கின்றோம். ஸோ அந்த வகையிலே எங்கள்கிட்ட NVQ லெவல் 5 லெவல் 6 டிப்ளமா கோர்ஸில் வந்து இங்கே நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கின்றோம். முதலாவது பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி எங்களுடைய 9 கோர்சஸில் நாங்கள் இங்கே நடாத்தி கொண்டிருக்கீங்களே, மாணவர்களை சேர்ப்பதற்கு சில நடைமுறைகள், சில நிபந்தனைகள் நாங்கள் பின்பற்றி வருகின்றோம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், எப்படி மாணவர் உள்வாங்கப்படுவார்கள். அப்போ உள்வாங்கப்படுவார்ன்னு சொன்னால், A-லெவல் ஒரு படித்த மாணவராக இருந்தேன்னு சொன்னால், A-லெவல் 3 பாடத்தில் சாதாரண சித்தி எடுத்திருந்தால் அவர் வந்து இந்த 9 கோர்ஸில் ஏதாவது ஒரு துறைக்கு அவர் விண்ணப்பிக்க முடியும். அப்போ A-லெவலை பொறுத்த மட்டும் அந்த 3 பாஸ் இருந்தால் போதும். அப்படி இல்லை என்று சொன்னால் NVQ மாணவர்கள், NVQ சான்றிதழ் முதல் NVQ லெவல் 4 என்ற ஒரு தர சான்றிதழை வைத்துள்ள மாணவர்கள் NVQ லெவல் 5 and 6 படிப்பதற்கு இங்கே விண்ணப்பிக்க முடியும். அப்போ NVQ லெவல் 5 and 6 படித்த NVQ லெவல் 4 முடித்த மாணவர்கள் என்னென்ன வகையான ஆக்குபேஷனில் வந்து அவர்கள் தங்களோட சான்றிதழை வச்சுக்கிறாரோ அதுக்கு ரிலவெண்டான கோர்ஸ்களுக்கு அவர் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி A-லெவல் 3 பாடம் பாஸ் பண்ண மாணவர்கள் இங்கே என்னென்ன வகையான கோர்ஸில் அதுக்கு தகுந்தாற்போல் அவர்கள் அப்ளை பண்ண முடியும். உதாரணமாக சொல்ல போனால், ஒரு பேர் வந்து
மேத்ஸ் படித்திருந்தால் 3 பாடம் எஸ் எடுத்திருந்தால் இங்கே சில குறிப்பிட்ட கோர்ஸ்களுக்கு அவரால் அப்ளை பண்ண முடியும், சில கோர்ஸ்களுக்கு அவரால் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி சில பயோ சயின்ஸ் படிச்சிருந்த மாணவர்கள் வந்து சில குறிப்பிட்ட கோர்ஸ்களுக்கு அப்ளை பண்ண முடியும். இங்கே ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி காஸ்மெட்டாலஜி, ஐசிடி இந்த 3 கோர்ஸ்களுக்கும் ஏலெவல் எந்த ஸ்ட்ரீமில் படிச்சிருந்தாலும் அவர்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். மற்ற கோர்ஸ்களுக்கு வந்து அவர்கள் சில நிபந்தனைகள் இருக்குது, அந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்தால் மட்டுமே உள்வாங்கப்படுவார்கள். அப்போ என்பிக்கு லெவல் 4 முடித்த மாணவர்கள் அதுக்கு ஏற்றாப்போல் ஒக்குபேஷன் என்னென்ன முடிச்சிருக்கிறார்களோ அதுக்கு ஏற்றாப்போல் அவர்களும் இங்கே உள்வாங்கப்படுவார்கள். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்பிக்கு 4 முடிச்சு வர மாணவர்களும் என்பிக்கு ஏ லெவல் முடிச்சு வர மாணவர்களும் வந்து இங்கே உள்வாங்கப்பட நேரத்தில் எவ்வளவு காலம் மாணவர்கள் இங்கே இருப்பார்கள் என்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வந்து மாணவர்கள் உள்வாங்கப்படுறபடினாலே நாங்கள் ஒரு 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 நிலைக்கு கொண்டு வருவதற்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நாங்கள் நடத்துவோம். அந்த கோர்ஸ் வந்து 2 மந்த் நடைபெறும். அந்த கோர்ஸ் 2 மந்த் முடிஞ்ச பிறகு மாணவர்கள் லெவல் 5 என்ற குவாலிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணி அவர் உள்ளே வாங்கப்படுவார்கள். பிறகு அந்த லெவல் 5 முடித்து அதுக்கு பிறகு ஒரு 6 மாதம் வந்து அவர்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ட்ரைனிங் எடுக்க வேண்டியது இருக்குது. ஒன் த ஜாப் ட்ரைனிங்னு சொல்லுவோம். அந்த ஒன் த ஜாப் ட்ரைனிங் வந்து ஒரு 6 மாதம் அவர்கள் எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அதன் பிற்பாடு அவர்கள் திருப்பி இங்கே ரீஜாயின் பண்ணுவார்கள். திருப்பி ரீஜாயின் பண்ண பிறகு இன்னொரு வருடம் வந்து லெவல் 6 படிப்பார்கள். ஸோ அப்படியாக குறைந்தது 2 வருடம் 8 மாதத்திலே அவர்கள் முடிக்கக்கூடியதாக இருக்கும். இங்கே கோர்ஸை ரெஜிஸ்டர் பண்ண குறைந்தது 2 வருடம் 8 மாதத்தில் என்பிக்கு லெவல் 6 எடுக்கக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் சில கோர்ஸ்களுக்கு அடிஷனலாக வந்து அவர்கள் 6 மாதம் ஒன் த ஜாப் ட்ரைனிங் போக வேண்டி இருக்கும். அதாவது இன்ஜினியரிங் கோர்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். அது சம்பந்தமாக விளக்கங்கள் விரிவுரைகள் தருவார்கள். அந்த இன்ஜினியரிங் கோர்ஸுன்றதுக்கு மட்டும் அடிஷனலாக அவர்கள் 6 மாதம் வந்து ஓஜிடி ட்ரைனிங் எடுக்க வேண்டும். ஸோ அவர்களுக்கு மட்டும் 6 மாதம் கூட தேவைப்படும். மற்றும்படி அவர்கள் 2 வருடம் 8 மாதத்திலே இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த கோர்ஸை உள்வாங்கப்படுற மாணவர்களுக்கு நாங்கள் அவையின் இன்கம், அதாவது இன்கம்னு சொன்னால் இந்த ஃபேமிலி இன்கத்தை பொறுத்து நாங்கள் ஒரு பேர்சரி ஸ்கீமை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். அவர் அந்த நிபந்தனைகளை அவர் பூர்த்தி செய்யும் பட்சத்தில் அவருக்கான மாதாந்த பேர்சரி வந்து அவர்களுக்கு வழங்கப்படும். ஸோ இது இப்போ நாங்கள் நடைமுறையில் உள்ள சிஸ்டம். ஸோ இப்போ நாங்கள் 9 வகையான கோர்ஸில் நாங்கள் விண்ணப்பங்கள் ஹோல்ட் பண்ணிக்கிறோம் 2025-26 அகாடமிக் இயருக்குரிய மாணவர்களை சேர்ப்பதற்காக. ஸோ இதை பேசிக்காக நான் சில விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இது சம்பந்தமாக டீப்பான தகவலை வந்து எமது விரிவுரையாளர்கள் தருவார்கள். நன்றி. நான் ரோஷன் சார் இதை பற்றி மேலதிக விவரங்களை தெரிவிக்கவும். ஓகே சார், தேங்க்யூ. என் ஆடியோ எல்லாருக்கும் விளங்குதான் நினைக்கிறேன். ஸோ எங்களோட டிரெக்டர் எல்லாம் என்னென்ன கோர்சஸ் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம், யூனிவர்சிட்டி காலேஜ் ஜெஃப்னா ஆஃபர் பண்ணுறோம்ன்றதை சொல்லியிருக்கிறேன். ஸோ நான் இதில் ஒரு எங்களோட கொமெண்ட் போஸ்டர் இது நான் எல்லாருக்குமே ஷேர் பண்ணியிருக்கிறேன். எல்லாருக்கும் விசிபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓம் தானே? ஸோ நான் திருப்பி குயிக்கா அந்த 9 கோர்சஸையும் சொல்லி போவேன். தென் அது சொன்ன பிறகு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கோர்சஸையும் பற்றி கதைக்கிறேன். ஸோ முதலாவது வந்து பில்டிங் சர்வீசஸ் டெக்னாலஜி, அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, காஸ்மெட்டாலஜி, ஃபார்மேஷனரி டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், மெக்கட்ரானிக்ஸ் டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த 9 கோர்ஸும் நாங்கள் லெவல் 5 லெவல் 6 ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் மாத்திரம் லெவல் 5 என்பிக்கு லெவல் 5 இல்லை, ஒன்லி என்பிக்கு லெவல் 6 தான். அதாவது என்பிக்கு லெவல் 5ல எக்ஸிட் இல்லை. ஸோ அவையில் என்ரோல் பண்ணிக்கணும்னா லெவல் 6ல தான் வெளியில போகலாம். மிச்ச 8 கோர்ஸுமே லெவல் 5ல எக்ஸிட் இருக்குது. அதாவது வந்து இனிஷியலா அவையில் ஃபவுண்டேஷன், அதுக்கு பிறகு என்பிக்கு லெவல் 5 ஒரு வருஷம் படிப்பினம். இந்த ஒரு வருஷம் படித்த பிறகு 6 மாசம் ஒன் த ஜாப் ட்ரைனிங் போவினோம். அந்த ஒன் த ஜாப் ட்ரைனிங்ல சம்டைம்ஸ் அந்த கம்பெனி வந்து ஆஃபர் பண்ணப்படும் நீங்க அந்த ஜாப்புக்கு. ஸோ சில மாணவர்கள் அந்த ஜாப்பை சூஸ் பண்ணி
ஸோ அங்கேயே அவன் இந்த கரியரை ஸ்டார்ட் பண்ணிடணும், அதாவது அந்த ஒர்க்குக்கு ஸ்டார்ட் ஆகிடணும். ஸோ அப்படியான மிச்ச 8 கோர்ஸுமே அப்படி செய்யலாம். ஸோ அவையில் அந்த NVQ level 5ஓட அவுட் ஆகி அவையில் அந்த ஒர்க்கில் ஜாயின் ஆகலாம். இல்லை NVQ level 6 படிக்கணும் வேண்டாங்க, திருப்பி வந்து NVQ level 6 ஒரு வருஷம் இன்ஜினியரிங் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்ஸ் மாத்திரம் திருப்பி லெவல் 6க்கு பிறகு 6 month OJT போகும். ஸோ இதுதான் ஓவராலான யூனிவர்சிட்டி காலேஜ் ஜெஃப்னாவில் நடக்கிற கோர்சஸும் அது சம்பந்தமான விளக்கங்களும். நாங்கள் அடுத்ததா ஒவ்வொன்றையும் என்ன மாதிரி பார்ப்போம். ஸோ அடுத்தது பில்டிங் சர்வீசஸ் டெக்னாலஜி முதலாவது கோர்ஸ். எல்லாருக்கும் இது விசிபிளா இருக்குமான்னு நினைக்கிறேன். ஸோ பில்டிங் சர்வீசஸ் சில பேருக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்குது, பில்டிங் பற்றி படிக்கிறதா இதாண்டா. அதாவது வந்து பில்டிங்க்கு தேவையான சர்வீசஸை பற்றி படிக்கிற கோர்ஸ் தான் இது. அதாவது பில்டிங் சர்வீசஸ்னா நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஜெஃப்னாவில் இருக்க காகில்ஸ் கட்டிடத்தை எடுத்தீங்கன்னா அந்த காகில்ஸ் கட்டிடத்துல என்னென்ன வசதிகள் இருக்குது, ஸோ அந்த வசதிகள் எல்லாத்தையுமே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, அது சம்பந்தமான படிப்பைத்தான் இந்த பில்டிங் சர்வீசஸ் டெக்னாலஜியில படிக்கலாம். உதாரணத்துக்கு லிஃப்ட் இருக்குதாங்க, எஸ்கலேட்டர் இருக்குது, தென் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இருக்குது, கூலர் ஏசி சில்லர்ஸ் இருக்குது, கம்ப்ரஸர் இருக்குது, ஸோ இப்படி பிளம்பிங் இருக்குது. ஸோ இது சம்பந்தமான படிப்பை படிக்கிறது தான் இந்த பில்டிங் சர்வீசஸ் டெக்னாலஜி. ஸோ இந்த போஸ்டர்ல என்ன போட்டிருக்குது, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சிஸ்டம், பிளம்பிங், சானிட்டரி அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம், ஃபயர் சிஸ்டம், ஹீட் வென்டிலேஷன், HVAC சொல்றது. அதாவது வந்து நார்மலா வீட்டு தேவையான நாங்கள் ஏசி பாவிப்போம், அது பெரிய ஒரு பிரதேசத்துக்கு அல்லது பெரிய ஒரு ஃபேக்டரிக்கு நாங்க யூஸ் பண்ணோம்னா ஹீட் வென்டிலேஷன், அதாவது HVAC சிஸ்டம் சொல்லுவோம். ஸோ அந்த சிஸ்டத்தை நாங்க இம்ப்ளிமெண்ட் அது சம்பந்தமான கற்கனறிகள் தான் இந்த பில்டிங் சர்வீசஸ் டெக்னாலஜி என்ற பாடத்திலே இருக்குது. ஸோ இதுதான் பில்டிங் சர்வீசஸ்ல என்னென்ன நீங்க படிக்க போறோம். நான் முழுக்கத்தையும் நான் இதுல வாசிக்க விரும்பல, சில வேளையில அது போரிங்கா போகும்ன்றதுக்காண்டி. ஸோ பில்டிங் சர்வீஸ் ஒரு பில்டிங்ல அடிப்படையா எங்களுக்கு என்னென்ன வசதிகள் இருக்குதோ அந்த வசதிகளை நாங்கள் ஏற்படுத்துறதுக்கு அதை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்றது சம்பந்தமான படிப்பு தான் பில்டிங் சர்வீசஸ் டெக்னாலஜி. ஸோ அது அப்ளிகேஷன் இப்போ கால் பண்ணியிருக்கிறோம். அது என்ட்ரி குவாலிஃபிகேஷனா A லெவல்ல இருந்து நீங்க வாரீங்கன்னா கட்டாயம் 3 பாஸ் இருக்கணும் 1 சிட்டிங்ல. ஸோ நீங்க மேத் ஸ்ட்ரீம்ல இருந்து, அதாவது பிசிக்கல் சயின்ஸ் மேத் ஸ்ட்ரீம்ல இருந்து வரலாம், அல்லாட்டிக்கு பயோ ஸ்ட்ரீம்ல இருந்து பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 எடுத்திருந்தீங்கன்னா நீங்க பயாலஜிக்கல் சயின்ஸ் எடுக்கலாம். அப்படி இல்லையண்டா நீங்க இன்ஜினியரிங் டெக்னாலஜி, அதாவது டெக்னாலஜி கோர்ஸ்ல இருக்கிற இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல இருந்தும் வரலாம். அப்படி இல்லை சில பேர் வந்து ஆர்ட்ஸ் எடுத்திருப்பீங்க, ஆனா ஆர்ட்ஸ்ல சில கிரெடிட் பாஸ், அது வந்து நீங்க ஒரு ஹார்ட் டெக்னாலஜி என்று சொல்றது. ஸோ அந்த ஹார்ட் டெக்னாலஜி சிவில் டெக்னாலஜியா இருக்கலாம், இல்ல எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜியா இருக்கலாம், இல்லாட்டிக்கு எலக்ட்ரானிக் டெக்னாலஜி, இல்லாட்டிக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. உங்களோட ஆர்ட் ஸ்ட்ரீம்ல இந்த 4 துறையில ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்க எடுத்திருந்தீங்களா சப்ஜெக்ட், ஸோ நீங்க என்ட்ரி குவாலி, அதாவது எங்களோட என்ட்ரி ரிக்வயர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்றீங்க. அதை விட்டு நீங்க NVQ பார்த்தாலே வரலாம். சில பேர் NVQ முடிச்சிருக்கலாம். ஸோ NVQ level 4ல கீழே இதுல குறிப்பிடப்பட்ட அவ்வளவு ஏதாவது ஒரு துறையில நீங்க NVQ level 4 சர்டிபிகேட் வச்சிருக்கீங்கன்னா இந்த பில்டிங் சர்வீசஸ் டெக்னாலஜி கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. அதோட முக்கியம் நீங்க O லெவல்ல மேத்தமெட்டிக்ஸுக்கு கிரெடிட் பாஸ் இருக்கும். ஏன்னா இது இன்ஜினியரிங் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் அந்த டைப்புக்குள்ள வருது பில்டிங் சர்வீசஸ் டெக்னாலஜி. ஸோ அதனால மேத்தமெட்டிக்ஸுக்கு நீங்க கிரெடிட் பாஸ் எடுத்துருக்கணும் உங்களோட O லெவல்ல. நான் ஒவ்வொரு கோர்ஸையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போறேன். உங்களோட சந்தேகங்களை ஃபைனலா கேட்போம். உங்களுக்கு இந்தந்த கோர்ஸுக்கு சந்தேகங்களை நாங்க எல்லா 9 கோர்ஸையும் பற்றி டிஸ்கஸ் பண்ண பிறகு என்னென்ன சந்தேகங்கள் இருக்குன்றதை தெளிவுபடுத்தும். அடுத்தது வந்து காஸ்மெட்டாலஜி. ஸோ காஸ்மெட்டாலஜி வந்து நீங்க இதுல வந்து பியூட்டி கல்ச்சர், அதாவது வந்து காஸ்மெட்டாலஜி என்ற எல்லாருமே உடனே கதைக்கிறது இங்க வந்து நாங்க மேக்கப் தான் படிக்கிறோம். இது தனியாக மேக்கப்பு கண்டு இல்லை. இந்த காஸ்மெட்டாலஜியில கணக்க விதமான மொடியூல்ஸ் இருக்குது.
அதாவது வந்து நீங்கள் எப்படி ஒரு தெரபி ஆயுர்வேதிக் தெரப்பியா இருக்கலாம், அல்ல பியூட்டி தெரப்பியா இருக்கலாம், அதை எப்படி செய்யறது, ஒரு கன்சல்டன்டா நீங்க வரலாம், அல்லாட்டிக்கு ஒரு ப்ராடக்டை நீங்க அனலைஸ் பண்ணி அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி, அதாவது அனலைஸ் பண்ணி செய்யறது, அது சம்பந்தமான படிப்புகள் இருக்குது. அதை விட்டு யோகா இருக்குது. ஸோ இப்படி பல அதாவது பியூட்டி கல்ச்சரை விட்டு கணக்க இதுல தனியா எல்லாருமே யோசிக்கிறது தனியா பியூட்டி கல்ச்சர் எங்களுக்கு சலூன் தான் வைக்கலாம்னு எல்லாம் யோசிக்கிறது. ஸோ இது அப்படிப்பட்ட கோர்ஸ் இல்ல, நீங்க அந்த துறைக்கும் போகலாம், வேணுமெண்டா அதை விட்டு வேற பல துறைகளும் இருக்கு இது கொஸ்மெட்டாலஜில. ஸோ அது சம்பந்தமான படிப்புகளும் இந்த கொஸ்மெட்டாலஜில நீங்க படிக்கலாம். அதுக்குரிய என்ட்ரி குவாலிஃபிகேஷனா நீங்க எந்த ஏ லெவல் ஸ்ட்ரீம்ல இருந்தும் வரலாம். அதாவது நீங்க சயின்ஸ் ஸ்ட்ரீம் என்றா பிசிக்கல் சயின்ஸ் எல்லாம் இருக்கலாம், அல்லாட்டிக்கு பயாலஜிக்கல் சயின்ஸ் இருக்கலாம், அல்லாட்டிக்கு ஆர்ட்ஸ் காமர்ஸ், அல்லாட்டிக்கு டெக்னாலஜி ஸ்ட்ரீமா இருக்கலாம். எந்த ஸ்ட்ரீம்ல இருந்து நீங்க வரலாம். என்ட்ரி குவாலிஃபிகேஷன் 3 பாஸ் இருந்துச்சுன்னா சரி. அல்லாட்டிக்கு NVQ நீங்க NVQ சர்டிபிகேட்ஸ் வச்சிருக்கீங்களா, NVQ level 4 நீங்க பியூட்டிஷியன் அல்லாட்டி ஹேர் ட்ரெஸ்ஸர். ஸோ பியூட்டிஷியன் அல்ல ஹேர் ட்ரெஸ்ஸர் என்ற NVQ level 4 சர்டிபிகேட் நீங்க வச்சிருந்தீங்களா கொஸ்மெட்டாலஜிக்கு நீங்க என்ட்ரி ஆகிறதுக்கு எலிஜிபிளான கேண்டிடேட்டா இருப்பீங்க. ஸோ இதுதான் கொஸ்மெட்டாலஜி சம்பந்தமான விளக்கம். அடுத்தது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி. கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜியும் மன்னிக்கணும், கொஸ்மெட்டாலஜியை பற்றி ஒன்று சொல்லல. இது நான் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வர்றபடியா 6 month OJT, அதாவது வந்து லெவல் 5ல முடிஞ்ச உடனே 6 மாசம் நீங்க ஒன் த ஜாப் ட்ரைனிங் செய்தீங்களா, அதுக்கு பிறகு நீங்க லெவல் 6க்கு பிறகு நீங்க இந்த ஒரு ஒன் த ஜாப் ட்ரைனிங் செய்து, அதாவது 2 வருஷம் 8 மாசத்துல நீங்க இந்த கற்க நிறைய ஃபினிஷ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்தது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி. இது இன்ஜினியரிங் டெக்னாலஜி துறைக்குள்ள வருது. ஸோ அதன்படியா நான் கட்டாயம் 10 to ஒன் த ஜாப் ட்ரைனிங் செய்யணும். ஒன்று லெவல் 5ல 6 மாசம், லெவல் 6 முடிஞ்ச பிறகு ஒரு 6 மாசமும். ஸோ டோட்டலா 1 year ஒன் த ஜாப் ட்ரைனிங் நீங்க போவீங்க. ஸோ டோட்டல் கோர்ஸ் டியூரேஷன் வந்து 3 years 2 months. ஸோ இந்த கோர்ஸுக்கும் கட்டாயம் அது வந்து O லெவல்ல மேத்தமெட்டிக்ஸுக்கு நீங்க கிரெடிட் பாஸ் இருக்கும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜியில எல்லாருக்குமே தெரியும் கட்டுமான துறை. இந்த கட்டுமான துறையில சம்பந்தமா நீங்க இந்த கட்டுமான துறையில் பல விதமா 3 வகையை நார்மலா பிரிக்கலாம். ஒன்று ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அல்லாட்டி வாட்டர் இரிகேஷன் சிஸ்டம். ஸோ இந்த 3 துறைகளே நீங்க விரும்பினாக்கள் நீங்க போகலாம். எங்களோட லெவல் 6ல அதுக்கேற்ற சப்ஜெக்டுகள் இருக்கின்றன. ஸோ அது சம்பந்தமான அது லெவல் 5ல கொமனா நீங்க எல்லாருமே படிப்பீங்க. அது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான முக்கியமான பாடங்கள், அதாவது சோயில் சம்பந்தமா, பில்டிங் ஸ்ட்ரக்சரல் சம்பந்தமா, எல்லா சம்பந்தமாவும் நீங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜில லெவல் 5ல படிப்பீங்க. தென் லெவல் 6ல 3 துறை இருக்கு. அந்த 3 துறைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட பாடங்களை தெரிவு செய்யலாம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி இந்த என்ட்ரி குவாலிஃபிகேஷனா நீங்க A லெவல் எடுத்திருந்தீங்கன்னா கட்டாயம் பிசிக்கல் சயின்ஸ் மேத் ஸ்ட்ரீம் அல்லாட்டிக்கு பயாலஜிக்கல் சயின்ஸ். ஸோ அந்த பயாலஜிக்கல் சயின்ஸ்னா கட்டாயம் பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுத்துட்டு போகணும். அல்லாட்டிக்கு இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஸ்ட்ரீமால வரலாம். அதை விட்டு ஆர்ட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா ஆர்ட்ஸ்ல ஹார்ட் டெக்னாலஜியா சிவில் டெக்னாலஜி நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜிக்கு எலிஜிபிளா வருவீங்க. இது A லெவல் சம்பந்தமானது. NVQ level 4 சர்டிபிகேட் நீங்க இதுல குறிப்பிடப்பட்ட ஏதாவது ஒரு துறையில நீங்க NVQ level 4 சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்த கோர்ஸுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. முதலாவது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கிராஃப்ட்மேன், ஸோ நான் மெஷினரி என்று சொல்லுவது, அல்லாட்டிக்கு பிளம்பர், டிராஃப்ட் பர்சன், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் சூப்பர்வைசர், வுட் கிராஃப்ட்மேன். அது வுட் கிராஃப்ட்மேன் வந்து 2 விதமா இருக்குது. ஒன்று பில்டிங் வுட் கிராஃப்ட்மேன் இருக்கு, அடுத்த ஃபர்னிச்சர். ஸோ எது நீங்க சூஸ் பண்ணியிருந்தாலும் இல்ல எந்த சர்டிபிகேட் நீங்க வச்சிருந்தாலும் நீங்க என்ட்ரி குவாலிஃபிகேஷனா வரலாம். அல்லாட்டிக்கு அலுமினியம் ஃபேப்ரிகேட்டர், குவான்டிட்டி சர்வேரிங் அசிஸ்டன்ட், இண்டஸ்ட்ரியல் பிளம்பர், பில்டிங் சர்வீசஸ் டெக்னீஷியன், அல்லாட்டிக்கு மல்டி ஸ்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் கிராஃப்ட்மேன் ஓ அல்லாட்டிக்கு மல்டி ஸ்கில் டெக்னீஷியன். ஸோ இந்த ஏதாவது ஒரு துறையில நீங்க NVQ level 4 சர்டிபிகேட் நீங்க ஃபினிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜிக்கு நீங்க எலிஜிபிளா வருவீங்க. அடுத்ததை பார்ப்போம். அடுத்தது ஃபார்மேஷனரி டெக்னாலஜி. எல்லாரும் உடனே யோசிக்கிறது இதுல வந்து நாங்க விவசாயம் தான் செய்ய போறோம். அப்படி இல்லை, விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற டெக்னாலஜி, அது சார்ந்த துறைகள் என்னென்ன இருக்குது, அது எப்படி நாங்க டெவலப் பண்ணலாம், அது சார்ந்த படிப்பு தான் இதுல இருக்கு. அதை வந்து ஒரு மண்ணை எப்படி வளப்படுத்தி அந்த மண்ணை நாங்கள் எந்தெந்த விதமான எந்தெந்த பயிற்சிக்கு நாங்க யூஸ் பண்ணலாம்,
அதை விட்டு என்னென்ன போகங்கள்ல நாங்க விதைக்கலாம், இது சம்பந்தமான படிப்புகளும். அதோட நீங்கள் ஃபார்ம்ல வேலை செய்றீங்களா மிஷினரி யூஸ் பண்ணி அந்த மெஷினரியை ஆப்ரேட் பண்ணி அந்த மிஷினரியில ஏதாவது ஃபால்ட் வந்துச்சுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணி அதோட மெயின்டெனன்ஸை பார்க்குற சம்பந்தமான படிப்புகளும் இதுல இருக்கு. தனியா ஃபார்ம் தனியா விவசாயம் தான் இதுல இருக்குதுன்னு இல்லை. அது வந்து ஃபார்ம் அண்ட் மெஷினரி, ஸோ ரெண்டுமே கலந்துருக்கு. உங்களோட ஃபார்முக்கு என்னென்ன அடிப்படை தேவையோ அது சம்பந்தமான படிப்பை தான் நீங்க ஃபார்மேஷனரி டெக்னாலஜியில படிப்பீங்க. ஸோ இந்த ஃபார்மேஷனரி டெக்னாலஜி இன்ஜினியரிங் டெக்னாலஜி துறைக்குள்ள தான் வருது. ஸோ இது கட்டாயம் நீங்க 3 வருடம் 2 மாசம் இந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கு கால அவகாசம் தேவை. அதோட நீங்க GCO லெவல் கட்டாயம் கிரெடிட் பார்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸுக்கு இருக்கும். ஸோ இன்ஜினியரிங் டெக்னாலஜிக்குள்ள வரப்படியா இது என்ட்ரி குவாலிஃபிகேஷனை பார்ப்போம். GCA லெவலில் நீங்கள் இருந்தீங்கன்னா மேத் ஸ்ட்ரீமுக்கு, அதாவது பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கால வரலாம். அப்படி இல்லையா பயாலஜிக்கல் சயின்ஸ், அல்லாட்டிக்கு அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், இல்லாட்டிக்கு பயோசிஸ்டம் டெக்னாலஜி, அல்லாட்டிக்கு இன்ஜினியரிங் டெக்னாலஜி. அதை விட்டு ஆர்ட்ஸ்ல நீங்கள் ஏதாவது ஒரு சாஃப்ட் டெக்னாலஜின்னு நாங்கள் சொல்றது அக்ரோ டெக்னாலஜி எடுத்திருந்தீங்கன்னா நீங்க என்ட்ரி குவாலிஃபிகேஷனா வரலாம். அப்படி இல்லாட்டிக்கு ஹார்ட் டெக்னாலஜியும் இருக்குது. ஹார்ட் டெக்னாலஜியில மெக்கானிக்கல் டெக்னாலஜி நீங்க எடுத்திருந்தீங்கன்னா இது என்ட்ரி குவாலிஃபிகேஷனா நீங்க இதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுவீங்க. ஸோ இது A லெவல் சம்பந்தமான துறை. நீங்க NBQ லெவல் 4 நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் அல்லாட்டிக்கு டெக்னீஷியன், ஸோ அந்த NBQ லெவல் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள் ஆகலாம். அப்படி இல்லைன்னா 3 வீல் மெக்கானிக், மோட்டார் சைக்கிள் மெக்கானிக், அல்லாட்டிக்கு ஃபீல்ட் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர், அல்லாட்டிக்கு அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அண்ட் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட். ஸோ இந்த ஏதாவது ஒரு துறையில நீங்க NBQ லெவல் 4 சர்டிஃபிகேட் நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஃபார்மேஷனரி டெக்னாலஜி கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்க எலிஜிபிளா வருவீங்க. ஸோ ஃபார்மேஷனரி டெக்னாலஜி சம்பந்தமான விளக்கங்கள் இவை. அடுத்தது வந்து ஃபுட் டெக்னாலஜி. இது தனியா நீங்க உணவு உற்பத்தி செய்யறத மாத்திரம் இல்ல, உணவு எப்படி உற்பத்தி செய்யறது, அதை என்னென்ன முறையில உற்பத்தி செய்யறோம், அதை எப்படி பேக் பண்றோம், அதை எப்படி எந்த முறையில நாங்க பதனிடுறோம், ஸோ இது சம்பந்தமான முழு விளக்கங்களும் அல்லது இது சம்பந்தமான முழு பாடநெறிகளும் இதில் உள்வாங்கப்பட்டுள்ளன. ஸோ அதான் ஃபுட் டெக்னாலஜின்னு நாங்கள் அழைக்கின்றோம். ஸோ இதுல நீங்க ஃபுட் இனிஷியலா ஒரு ரோ மெட்டீரியல்ல இருந்து பேக்கிங், அது வந்து கஸ்டமருக்கு டெலிவர் பண்ணத்தக்கனவான ஒரு பேக்கெட்ல ஒரு ஃபுட் சிட்டி போனீங்களா இல்லாட்டி ஏதாவது ஒரு ஷாப்புக்கு போனீங்கன்னா சிம்பிளா நீங்க எந்த ஃபுட்டையும் ஒரு பேக்கெட்ல எடுப்பீங்க. ஸோ இனிஷியல் ரோ மெட்டீரியல்ல இருந்து அந்த பேக்கெட் பண்ணி வர்ற மேலைக்கு நீங்க என்னென்ன ப்ராசஸ் செய்யறீங்களோ அது சம்பந்தமான படிப்புகளை நீங்க ஃபுட் டெக்னாலஜியில படிக்கலாம். இது தவிர்த்து நீங்க ஏதாவது ஒரு புது ப்ராடக்ட்ஸ், அதாவது வந்து உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பழத்துல இருந்தோ இல்லாட்டி ஏதாவது ஒரு விதையில இருந்தோ நீங்கள் ஏதாவது புது ப்ராடக்ட் கூட நீங்க இதுல கண்டுபிடிக்கலாம். அதாவது இந்த உலகத்துல இல்லாத ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கூட நீங்கள் உங்களோட படிப்புல இந்த உங்களோட காலப்பகுதியில ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா நீங்கள் ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ண, அதாவது கிட்டத்தட்ட ஒரு இனோவேஷன் ப்ராடக்டை நீங்க உருவாக்கலாம். அது சம்பந்தமான படிப்புகள் உங்க ஃபுட் டெக்னாலஜில காணப்படுகிறது. அந்த ஃபுட் டெக்னாலஜி வந்து நான் இன்ஜினியரிங் டெக்னாலஜி டைப்ஸுக்குள்ள வரபடியா நீங்க இது 2 years 8 monthsல இந்த கோர்ஸை ஃபினிஷ் பண்ணிடலாம். லெவல் 6க்கு பிறகு ஆன் த ஜாப் ட்ரைனிங் தேவையில்லை. ஸோ இதோட என்ட்ரி குவாலிஃபிகேஷனை பார்ப்போம். நீங்க A லெவல் ஸ்ட்ரீம்ல இருந்து வாரீங்களா பயாலஜிக்கல் சயின்ஸ்ல இருந்து வரலாம். அப்படி இல்லையா பயோசிஸ்டம் டெக்னாலஜி, அதுவும் இல்லையா நீங்க ஆர்ட்ஸ் படிச்சிருந்தீங்களா ஆர்ட்ஸ்ல சாஃப்ட் டெக்னாலஜில ஃபுட் டெக்னாலஜி இல்லாட்டி அக்ரோ டெக்னாலஜி இருக்குது. அதுல ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்களா நீங்க என்ட்ரி குவாலிஃபிகேஷனா ஃபுட் டெக்னாலஜி சாட்டிஸ்ஃபை பண்ணுவீங்க. இது தவிர்த்து நீங்க NBQ லெவல் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களா, நீங்க பேக்கர்ல ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்களா, நீங்க NBQ லெவல் 4 சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜிக்கு என்ட்ரி ஆகலாம். அப்படி இல்லையா ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் ப்ராசஸர். ஸோ அதாவது அந்த என்ட்ரி குவாலிஃபிகேஷன் லெவல் 4 சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி என்ற என்ட்ரி குவாலிஃபிகேஷனை நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இதுதான் ஃபுட் டெக்னாலஜி சம்பந்தமான விளக்கங்கள். அடுத்தது ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். ஸோ எல்லாரும் யோசிக்கிறது ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஏதோ ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான வேலை, இது ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான வேலையில, அதாவது வந்து நீங்கள் உங்களோட ரெஸ்டாரண்ட், அதாவது வந்து இப்ப டூரிசம், எங்களோட இலங்கையே இப்ப டூரிசத்துல நம்பித்தான் இருக்கின்றது நாங்கள அந்நிய செலாவணி ஈட்டுறதுக்கான. ஸோ இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்ல நீங்க டூரிசம் என்ற கன்செப்டும் இருக்குது. ஹாஸ்பிட்டாலிட்டி அதாவது ஒரு விருந்தினரோ அதாவது ஒரு ஆள் வந்தீங்கன்னா அதை நீங்க விருந்தோம்பல் எப்படி அந்த விருந்தோம்பல செய்வீங்க.
ஸோ அது சம்பந்தமான படிப்புகளை தான் இதுல படிப்பீங்க. அதாவது வந்து நீங்க இதுல ஃபுட் அண்ட் பிவரேஜ் இருக்குது, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இருக்குது, டூரிசம் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ இப்படியான பல வகைப்படுத்த பாடநெறிகள் இதுல உள்வாங்கப்பட்டிருக்குது. ஸோ இதுல லெவல் 5 லெவல் 6 லெவல் 5ல நீங்க எக்ஸிட் ஆக இல்லாத இந்த கோர்ஸுக்கு மாத்திரம் லெவல் 6ல மாத்திரம் தான் நீங்க எக்ஸிட் ஆகலாம், என்ரோல் பண்ணீங்கன்னா. ஸோ கட்டாயம் 2 years 8 months இதுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும் காலப்பகுதி இந்த கோர்ஸை ஃபினிஷ் பண்றதுக்கு. ஸோ இது என்ட்ரி குவாலிஃபிகேஷனை பார்ப்போம். நீங்க எனி ஸ்ட்ரீம், அதாவது ஏ லெவல்ல எந்த ஒரு ஸ்ட்ரீம் நீங்க படிச்சிருந்தாலும் 3 பாஸ் இருந்திருந்தீங்கன்னா நீங்க என்ட்ரி ஆகலாம். இது நான் இன்ஜினியரிங் டெக்னாலஜி வர்றபடியா இதுக்கு ஜிசி ஓ லெவல்ல கிரெடிட் பாஸ் மேத்தமெட்டிக்ஸ் தேவையில்லை. அதோட லெவல் 6க்கு பிறகு ஆன் த ஜாப் ட்ரைனிங் உங்களுக்கு தேவையில்லை. அதாவது நீங்க ஒன்லி 6 months தான் ஆன் த ஜாப் ட்ரைனிங் செய்யணும். நாங்க லெவல் 5 லெவல் 6 முடிச்ச பிறகுதான் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆன் த ஜாப் ட்ரைனிங் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா அவையில் ஹோட்டல்ல போய் ஒர்க் பண்ணிக்கோ இல்லாட்டி ஏதாவது ஒரு டூரிசம் செக்டர்ஸ்ல ஒர்க் பண்ணிக்க அவைகளுக்கு ஜாப் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது லெவல் 6க்கு பிறகுதான் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு ட்ரைனிங் இருக்கு. நீங்க அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு NVQ level 4 சர்டிபிகேட் ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க என்ட்ரி ஆகலாம். அது என்னன்னு பார்ப்போம். ப்ரொஃபஷனல் குக்கரி அந்த சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா நீங்க என்ட்ரி ஆகலாம். அப்படி இல்லையண்டா கெஸ்ட் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர், குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் க்ரூ மெம்பர், ஹவுஸ் கீப்பிங் ஆப்ரேஷன்ஸ், ஃபுட் அண்ட் பிவரேஜ் அசோசியேட், அல்லாடி பார்டெண்டர், அல்லாடி குக், ரூம் அட்டெண்டன்ட், வெயிட்டர் ஓ ஸ்டூவர்ட், அல்லாட்டிக்கு டூ கைடிங், அல்லாட்டிக்கு ரிசப்ஷனிஸ்ட். ஸோ இதுல ஏதாவது ஒரு NVQ level 4 சர்டிபிகேட் நீங்க வச்சிருந்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் எஃப்னாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸுக்கு நீங்க என்ட்ரி ஆகலாம். ஸோ இதுதான் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான விளக்கங்கள். அடுத்தது இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ இப்போ ட்ரெண்டிங் ஃபீல்ட். ஸோ இப்போ எல்லாரும் கேட்டாலும் நான் ஐடி படிக்கிறேன். ஸோ இதுக்கும் அதே தான். நீங்க இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் நீங்க சாஃப்ட்வேர் டெக்னாலஜி, கிராஃபிக் டிசைன், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், ஸோ இது சம்பந்தமான எல்லா பாடநெறிகளும் இதுல உள்வாங்கப்பட்டிருக்கிறது. இதுல எங்களுக்கு உங்களோட லெவல் 6க்கு வந்த பிறகு 2 பிரிவுகளா பிரியுது. ஒன்று நீங்க சாஃப்ட்வேர் சைடுக்கு போகலாம், அப்படி இல்லைன்னா நெட்வொர்க்கிங் சைடுக்கு போகலாம். ஸோ இது யூனிவர்சிட்டி காலேஜ் ஜெஃப்னாவில் இந்த 2 துறைகளும் லெவல் 6ல பிரியும். ஸோ அதன் என்ட்ரி குவாலிஃபிகேஷனா பாத்தீங்கன்னா இது நான் இன்ஜினியரிங் டெக்னாலஜி டைப்புகளை வர்றபடியா 2 years 8 months இந்த காலப்பகுதி. லெவல் 5க்கு பிறகு நீங்க 6 month OJT செய்தீங்கன்னா காணும். லெவல் 6க்கு பிறகு செய்ய தேவையில்லை. என்ட்ரி குவாலிஃபிகேஷனா நீங்க ஏ லெவல் வந்து எனி ஸ்ட்ரீம், இது என்ன ஸ்ட்ரீம்ல இருந்து 3 பாஸ் இருந்துச்சுன்னா நீங்க இதுக்கு என்ட்ரி ஆகலாம். இல்ல நீங்க ஏ லெவல் இல்ல உங்கள்ட்ட NVQ level சர்டிபிகேட் தான் இருக்குன்னா இந்த ஐசிடி டெக்னீஷியன் சர்டிபிகேட் ஏதாவது இருந்தா சரி, அப்படி இல்லையா நெட்வொர்க் டெக்னீஷியன், அப்படி இல்லையா ஹார்ட்வேர் டெக்னீஷியன், அப்படி இல்லையா கிராஃபிக் டிசைன். இந்த 4ல ஏதாவது ஒரு NVQ level 4 சர்டிபிகேட் நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஐசிடி கோர்ஸுக்கு நீங்க வந்து என்ட்ரி குவாலிஃபிகேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுதான் ஐசிடி சம்பந்தமான விளக்கங்கள். அடுத்தது வந்து மெக்கட்ரானிக்ஸ் டெக்னாலஜி. ஸோ மெக்கட்ரானிக்ஸ் டெக்னாலஜின்றது கிட்டத்தட்ட வளர்ந்து வர்ற ஃபீல்ட். அதாவது வந்து நீங்க இதுல ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான அதோட மெக்கானிக்கல் சம்பந்தமான பாடநெறிகளும் இதுல கற்பிக்கப்படுகின்றது. ஸோ இது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஃபேக்டரியில எப்படி ஆட்டோமேட் பண்ணி ஒர்க் பண்ணப்படுதோ அது சம்பந்தமான படிப்புகள், இல்லையா ரோபோட்டிக்ஸ் எப்படி நாங்கள் யூஸ் பண்ண போறோம், ஸோ அது சம்பந்தமான படிப்புகளை நீங்க இந்த மெக்கட்ரானிக்ஸ் டெக்னாலஜியில படிப்பீங்க. இந்த மெக்கட்ரானிக்ஸ் டெக்னாலஜி வந்து இன்ஜினியரிங் டெக்னாலஜி டைப்புகளை வர்றபடியா கட்டாயம் நீங்க லெவல் 5லயும் லெவல் 6லயும் ஆன் த ஜாப் ட்ரைனிங் போகணும். ஸோ 3 years 2 months எடுக்கும் இந்த கோர்ஸை ஃபினிஷ் பண்றதுக்கு. என்ன என்ட்ரி குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். நீங்க ஏ லெவல் ஸ்ட்ரீம்ல இருந்து வர்றீங்கன்னா கட்டாயம் சயின்ஸ், பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கணும், மெட் ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா இன்ஜினியரிங் டெக்னாலஜி இல்லையா நீங்க ஆர்ட்ஸ் எடுத்துக்கொண்டு ஹார்ட் டெக்னாலஜி, அதாவது வந்து ஹார்ட் டெக்னாலஜில மெக்கானிக்கல் டெக்னாலஜியோ அல்ல எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜியோ அல்லது எலக்ட்ரானிக் டெக்னாலஜியோ அப்படி இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ எடுத்திருந்தீங்கன்னா நீங்க ஏ லெவலால இதுக்கு இந்த கோர்ஸுக்கு என்ட்ரி ஆவீங்க. நீங்க உங்களோட ஏ லெவல் இல்லையா NVQ level 4 சர்டிபிகேட் தான் இருக்குன்னா உங்களோட NVQ level 4
இப்ப நான் சொல்ல போற கோர்ஸுகளுக்கு இருந்தீங்கன்னா நீங்க இந்த மெக்கட்ரானிக்ஸ் டெக்னாலஜி லெவல் 5 லெவல் 6 நீங்க படிக்கலாம். ஒன்று மெக்கட்ரானிக்ஸ் டெக்னீஷியன், அடுத்தது எலக்ட்ரீஷியன், அல்லாட்டிக்கு நியூமேட்டிக் டெக்னீஷியன், அல்லாட்டிக்கு மெஷினிஸ்ட், அல்லாட்டிக்கு இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக் கிராஃப்ட்மேன், அப்படி இல்லையா டூல் அண்ட் டை மேக்கர். ஸோ இந்த ஏதாவது ஒரு NVQ 4 சர்டிஃபிகேட் நீங்க வச்சிருந்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் எஃப்னாவில் இருக்கிற மெக்கட்ரானிக்ஸ் டெக்னாலஜி கோர்ஸ் நீங்க படிக்கலாம். ஸோ இதுதான் மெக்கட்ரானிக்ஸ் சம்பந்தமான விளக்கங்கள். அடுத்தது எங்களோட கடைசி கோர்ஸ் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. எல்லாரும் யோசிக்கிறது ப்ரொடக்ஷன் டெக்னாலஜின்றது ஏதோ நாங்க ப்ரொடக்ஷனை பற்றி படிக்க போறோம், டிவி ப்ரொடக்ஷனா இல்லாட்டி வேற எதுவும் ப்ரொடக்ஷனான்னு யோசிக்கிறோம். இந்த ப்ரொடக்ஷன் டெக்னாலஜின்றது அதாவது ஒரு ஃபேக்டரியில இருந்து அப்படி ப்ராடக்ட் வர்றது. ஸோ அது அந்த ப்ராடக்ட் வர்றதுக்கு முதல் அது என்னென்ன ஜாப்ஸுக்குள்ளால வந்தது அது சம்பந்தமான படிக்கிறது தான் இது. ஸோ இதுல மெக்கானிக்கல் இருக்குது. சிம்பிளா சொல்ல போனா ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி இன்னொரு விதமா நாங்க அழைக்கலாம் மெக்கானிக்கல் அண்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆக்சுவல் நேம். ஸோ மெக்கானிக்கல் அண்ட் மேனுஃபேக்சரிங் சம்பந்தமா நீங்க முழு விளக்கங்களையும் இந்த கோர்ஸ்ல படிக்கலாம். எப்படி மெக்கானிக்கல் சம்பந்தமா நீங்க ஒரு டிசைன் பண்ணணுமா, அல்லது எப்படி அவுட்புட்டை கூட்டுறதுக்கு நீங்க ஒரு ஃபேக்டரியில எப்படி செய்வீங்க. அது இப்போ நார்மலா ஒரு 10 அவுட்புட் தான் ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கு வருதுன்னா நீங்க உங்களோட இந்த கோர்ஸ்ல நீங்க படிப்பீங்க அந்த 10 அவுட்புட்டை விட நாங்கள் எப்படி மேலதிக அவுட்புட்டை எடுக்கலாம் ஒரு மணித்தியாலத்துக்கு. ஸோ அது சம்பந்தமான கேட்டகரிகள் இந்த ப்ரொடக்ஷன் டெக்னாலஜில இருக்குது. அதோட மேனுஃபேக்சரிங் நீங்கள் ஒரு மேனுஃபேக்சர் பண்ணணும் மாட்டோம் ஒரு ப்ராடக்டை, அதை என்னென்ன டெக்னிக்ஸ்ல நாங்கள் யூஸ் பண்ணலாம், எல்லா லேட்டஸ்ட் மிஷினரி சம்பந்தமான டெக்னாலஜி நீங்க இதுல படிப்பீங்க. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி இந்த என்ட்ரி குவாலிஃபிகேஷனை பார்ப்போம். நீங்க A-level ஸ்ட்ரீம்ல இருந்து வாரீங்கன்னா கட்டாயம் பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம், அதாவது மேட் ஸ்ட்ரீம், அப்படி இல்லையா இன்ஜினியரிங் டெக்னாலஜி. அப்படி இன்ஜினியரிங் டெக்னாலஜி இல்ல ஆர்ட்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா கட்டாயம் ஹார்ட் டெக்னாலஜி படிச்சிருக்கணும். அதுவும் மெக்கானிக்கல் டெக்னாலஜியில நீங்க கிரெடிட் பாஸ் எடுத்திருப்போம். ஸோ இது A-level வார என்ட்ரி குவாலிஃபிகேஷன். NVQ லெவல் குவாலிஃபிகேஷன் நீங்க என்ன 4 சர்டிஃபிகேட் மெஷினிஸ்ட்ல வச்சிருந்திருக்கலாம், அப்படி இல்லையா வெல்டர், எல்லாட்டிக்கு டூல் அண்ட் டை மேக்கர், எல்லாட்டிக்கு ஃபேப்ரிகேட்டர். இந்த 4 துறையில ஏதாவது ஒரு NVQ லெவல் 4 சர்டிஃபிகேட் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டெக்னாலஜிக்கு நீங்க என்ட்ரி ஆகிறதுக்கு எலிஜிபிளான ஸ்டூடெண்ட் ஆவீங்க. ஸோ இதுதான் யூனிவர்சிட்டி காலேஜ் ஜெஃப்னாவில் இருக்கிற 9 கோர்ஸும். ஸோ அது சம்பந்தமான விளக்கங்கள் குறுகிய நேரத்துல தான் தந்திருக்கிறோம். இன்னும் டெப்தா கதைக்கணும் சில வழியில் சம்டைம்ஸ் போரிங்கா போகும். ஸோ இது உங்களுக்கு கேள்விகள், அதாவது எங்களோட விரிவுரையாளர் எல்லாருமே ஒரு டிபார்ட்மெண்ட் விரிவுரையாளர் இதுல ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் விளக்கங்கள் தேவையா எங்களாலோ அல்ல துறை சார்ந்த விரிவுரையாளர்களோ விளக்கங்கள் தரப்படும். இது உங்கள் டைம். நன்றி. இதில் அடிஷனலாக சில விஷயத்தை நான் சொல்லணும். என்னென்னு சொன்னால் இது வந்து முற்றுமுழுதான ஒரு இலவசமான ஒரு கட்டணரி தான், எந்த விதமான ஃபீஸும் இல்லை. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்லூரியில் வந்து யுனிக்காக வந்து 3 கோர்சஸ் இருக்குது. ஒன்று வந்து ICT, ரெண்டாவது வந்து மெக்கட்ரானிக்ஸ் டெக்னாலஜி அண்ட் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. இந்த 3 கோர்ஸும் வந்து மற்ற காலேஜஸில் வந்து இல்லை. ஸோ இது வந்து யூனிக் கோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே ஜெஃப்னா யூனிவர்சிட்டி காலேஜில் மட்டும் உள்ள கோர்ஸ்கள் இது. ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் விளக்கங்கள் தேவை என்று சொன்னால் நீங்கள் இதில் கதைக்கலாம், பிரச்சனை இல்லை. யாருக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏதாவது துறை சார்ந்த எந்தெந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு எதுவும் கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குமெண்டா நீங்க கேட்கலாம்.
குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க. சார் இப்ப எல்லா கோர்ஸுக்குமே அந்த ஒன் த ஜாப் ட்ரைனிங் இருக்குதா சார்? எல்லா கோர்ஸுக்கும் இருக்கு, 9 கோர்ஸ். ஓகே, அப்படின்னு சொன்னா இப்ப ஐடிக்கு என்ன மாதிரி ஜாப் ட்ரைனிங் கொடுப்பாங்க? அதாவது வந்து நீங்க சொஃபியா மெயினா வந்து சொஃபியா கம்பெனிஸ் தான் கூட போறவியல். அதை விட்டு இல்லாட்டிக்கு நெட்வொர்க்கிங் ஏதாவது இல்லாட்டி கிராஃபிக்கல் டிசைன் சம்பந்தமான ட்ரைனிங்கும் போகலாம். ஓகே, அந்த மாதிரி ஜாப் எல்லாமே வந்து இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் யூனிவர்டெக்காலே அரேஞ்ச் பண்ணி அப்படி செய்வாங்கல்ல சார்? ஆமாம், அதாவது வந்து நீங்க எல்லா ட்ரைனிங்கும் வந்து யூனிவர்சிட்டி காலேஜும் நைட்டாக்குள்ள தான் எல்லா ட்ரைனிங்கும் செய்யணும். நீங்க நைட்டாவில் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, அந்த அக்ரிமெண்ட் கீழே தான் கம்பெனியும் சைன் வச்சு நீங்களும் சைன் வச்சு யூனிவர்சிட்டி காலேஜுக்கு கூடாக அந்த ஒன் த ஜாப் ட்ரைனிங் நீங்க செய்வீங்க. அந்த ட்ரைனிங் முடிச்ச அப்புறம் உங்களுக்கு ஒரு வாய்வாகவும் இருக்கு. அப்ப இன்டிக்கு லெவல் 5, 6 முடிஞ்சதுக்கு பிறகு அந்த சர்டிபிகேட் கிடைக்குமா, அப்படியா சார்? ஆமாம், இல்ல அதாவது வந்து நீங்க ஒன் த ஜாப் ட்ரைனிங் முடிச்ச உடனே அந்த கம்பெனியால உங்களுக்கு ஒரு சர்வீஸ் லெட்டர் தருவீங்க. நீங்க 6 மாசம் ஓகே சார், நீங்க தேங்க்யூ. லெவல் 5 லெவல் 6 முடிச்சீங்கன்னா டிவிசி சர்டிபிகேட் வரும், NVQ சர்டிபிகேட். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். ஏதாவது கேள்வி இருக்கா? நான் இல்லாட்டிக்கு ஒவ்வொரு கோர்ஸாவே நான் சொல்லி கொண்டு போறேன். ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கோர்ஸ்ல உங்களுக்கு தேவையானா நீங்க இடம் பத்தி கேட்கலாம். ஆர்ட் ஸ்ட்ரீம்ஸ், ஆர்ட் ஸ்ட்ரீம் சப்ஜெக்ட், அதாவது வந்து நீங்க ஆர்ட் ஸ்ட்ரீம்ல ஹார்ட் டெக்னாலஜி இல்லாட்டி சாஃப்ட் டெக்னாலஜி எடுத்திருந்தீங்கன்னா நீங்க இன்ஜினியரிங் டெக்னாலஜிக்கு நீங்க எலிஜிபிள் ஆகலாம், என்ட்ரி குவாலிஃபிகேஷன். அப்படி இல்லையண்டா அந்த ஏ லெவல் எனி ஸ்ட்ரீம், அது வந்து காஸ்மெட்டாலஜியோ ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டோ ஐசிடியோ இப்படியான கோர்ஸுகள் நீங்க ஆர்ட் ஸ்ட்ரீம் படிச்சிருந்தா நீங்க எலிஜிபிள் ஆகலாம். அதாவது என்ட்ரி குவாலிஃபிகேஷன் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பீங்க. நீங்க ஆர்ட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா அதுல ஒரு ஹார்ட் டெக்னாலஜி, உதாரணத்துக்கு ஹார்ட் டெக்னாலஜினா மெக்கானிக்கல் டெக்னாலஜியா சிவில் டெக்னாலஜியா இல்லாட்டி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் டெக்னாலஜி எடுத்திருந்தீங்கன்னா சம்டைம்ஸ் பில்டிங் சர்வீசஸ் டெக்னாலஜிக்கு நீங்க எலிஜிபிள் ஆகலாம், இல்லாட்டி மெக்கட்ரானிக்ஸ் டெக்னாலஜி கோர்ஸுக்கு எலிஜிபிள் ஆகலாம். நீங்க சிவில் டெக்னாலஜி மாத்திரம் தனி எடுத்திருந்தீங்கன்னா நீங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் எலிஜிபிள் ஆகலாம். இது ஹார்ட் டெக்னாலஜி. சாஃப்ட் டெக்னாலஜி இன்னொன்று இருக்குது, அக்ரோ டெக்னாலஜி இல்லாட்டிக்கு ஃபுட்டுக்குரிய என்ட்ரி குவாலிஃபிகேஷன். அதாவது வந்து நீங்க ஃபுட் டெக்னாலஜி இல்லாட்டி அக்ரோ டெக்னாலஜி. ஸோ சாஃப்ட் டெக்னாலஜில ஏதாவது ரெண்டுல ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா அதுல கிரெடிட் பாஸ் இருந்தீங்கன்னா நீங்க ஃபுட் டெக்னாலஜிக்கு வரலாம், அப்படி இல்லையா ஃபார்மேஷன் டெக்னாலஜிக்கு வரலாம். இது வந்து நீங்க இந்த கோர்ஸ்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், காஸ்மெட்டாலஜி, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, அதாவது 3 கோர்ஸுக்கும் நீங்க எலிஜிபிள் ஆகலாம் நீங்க 3 பாஸ் இருந்தீங்க. சி பாஸ், அதாவது வந்து ஓ லெவல்ல சி பாஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோர்சஸுக்கு மாத்திரம் தான் தேவை, வேறொரு கோர்ஸுக்கும் தேவையில்லை. ஒரு செட்ல போட்டிருக்கிறீங்க ஆர்டினரி லெவல் மேத் சி பாஸ். ஸோ அது வந்து இன்ஜினியரிங் டெக்னாலஜிக்கு நீங்க உள்வாங்க படிவீங்களா தான் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல சி பாஸ் இருக்கும், கிரெடிட் பாஸ்.
யாருக்கும் பில்டிங் சர்வீசஸ் டெக்னாலஜியில இது கேள்விகள் இருக்கா? நான் ஒரு கோர்ஸாவே கேட்டு கொண்டு போறேன். பில்டிங் சர்வீசஸ் டெக்னாலஜியில ஏதாவது ஒரு டவுட், அது சார்ந்த விரிவுரையாளர்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வேறு சொல்லிவிடும். நீங்க உங்களை லெவல் 6 முடிச்ச பிறகு என்ன மாதிரி ஜாப்ஸுக்கு நீங்க போகலாம், என்ன எது சம்பந்தமான கேள்விகளை நீங்க கேட்கலாம். ஓகே, பில்டிங் சர்வீசஸ்ல எதுவும் கேள்வி இல்லையாண்டா அடுத்தது போவோம். கொஸ்மெட்டாலஜி சம்பந்தமா எதுவும் கேள்விகள் இருக்குதா? கொஸ்மெட்டாலஜில யாருக்கும் கேள்வி இருக்கா? நல்ல ஒரு கேள்வி. சாட்டர்டே சண்டே இது ஃபுல் டைம் கோர்ஸ். சாட்டர்டே சண்டேல உங்களுக்கு சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு விசிட்டிங் உங்களுக்கு நடந்தா தான் நடக்குமே ஒழிய, மற்றபடி சாட்டர்டே சண்டே உங்களுக்கு லீவ் ஹாலிடே. வீக் டேஸ் கோர்ஸ், அதாவது ஃபுல் டைம் என்றபடியா நாங்கள் வீக் டேஸ்ல மாத்திரம் தான் ஆஃபர் பண்ணுவோம். ஸோ மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு நடக்கும். ஸோ சாட்டர்டே சண்டே நீங்க வரீங்களா வீக் டேல ஏதாவது ஒரு நாள் ஆஃப் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதான் நாங்கள் நார்மலாக ப்ராக்டிஸ் பண்றது. ஸோ இது ஃபுல் டைம் கோர்ஸ் எங்களோட. ஸோ தேங்க்யூ. நாங்களோட ப்ரெசன்டேஷன்ல நாங்கள் சொல்ல இல்லை, எங்களோட வந்து ஃபுல் டைம் கோர்ஸ். ஸோ மண்டே டு ஃப்ரைடே. கோஸ்மெட்டாலஜியில் எதுவும் சந்தேகங்கள்? தென் அடுத்ததுக்கு போவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி. கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜியில் எதுவும் டவுட் இருக்கா? ஸோ நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முதலாவது அப்ளிகேஷன் போடணும். ஸோ எங்களோட அப்ளிகேஷன் லிங்க் வந்து இதுல ஒவ்வொரு போஸ்டர்லயும் நாங்க QR கோட் போட்டிருக்கோம். அந்த QR கோட்டை நீங்க ஸ்கேன் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்க QR கோட் ஸ்கேன் பண்றது தெரியாதண்டா எங்களோட வெப்சைட் நான் இதுல செட்ல போட்டு விடுறேன். எங்களோட வெப்சைட்டுக்குள்ள செட்ல போட்டிருக்குது. அந்த வெப்சைட்டு கூடாக நீங்க விசிட் பண்ணி அதுல ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க ஃபில் அப் பண்ணினா சரி. ஸோ 1000 rupees நீங்க பே பண்ணணும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயா. அதோட உங்களோட சர்டிபிகேட்ஸ், நீங்க A லெவல் ஸ்ட்ரீமா இருக்கலாம், இல்லாட்டி MBQ லெவல் ஸ்ட்ரீமா இருந்தீங்கன்னா அதுக்குரிய சர்டிபிகேட் நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ இது நீங்க போஸ்ட்ல அனுப்ப தேவையில்லை அப்ளிகேஷன் ஃபார்ம். நீங்க ஆன்லைன்லயே அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க சென்ட் பண்ணலாம் உங்களுக்கு. நீங்கள் இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி மென்ஷன் பண்ணுறது சிவில் இன்ஜினியரிங்கா இல்லாத எனி அதர் சர்வீசஸ் M&E லைக்கா? மற்றது என்ன மாதிரி கேள்வி இருக்குது? இதுக்கு வந்து செவரல் என்ட்ரி எக்ஸிட் பார்த்து இருக்குதா? ஸோ நான் விரும்பினா ஒரு செமஸ்டர் முடிச்சுட்டு நான் போயிட்டு திருப்பி வந்து நான் அதை செய்து கொள்ளலாமா? அப்போ அதுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவீங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வைஸ் என்ட்ரி எக்ஸிட் இருக்குதா? மற்ற எக்ஸ்டென்ஷன் இருக்குதா? ஓகே, நல்ல கேள்வி. நான் தனித்தனியா பதில் சொல்றேன். அதாவது வந்து முதலாவது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜின்றது கிட்டத்தட்ட சிவில் டெக்னாலஜி தான். நீங்க அதாவது நேம் தான் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது நீங்க கட்டுமான துறைன்றபடியே நான் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி வச்சிருக்கோம். ஸோ சிவில் டெக்னாலஜியில நீங்க என்னென்ன படிக்கிறீங்களோ அதுதான் இங்கே இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜியில. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜியில எங்களுக்கு லெவல் 6ல 3 பிரிவுகள் இருக்குது. அந்த 3 நீங்க அதாவது 3 பிரிவுகள் மீன் ஸ்பெஷலைசேஷன். அந்த 3 ஸ்பெஷலைசேஷன்ல ஏதாவது ஒரு துறைக்கு நீங்க போகலாம். அதாவது ஹைவே டெக்னாலஜி, வாட்டர் இரிகேஷன், அப்படி இல்லைன்னா பில்டிங்.
ஸோ இந்த 3 துறையில ஏதாவது துறைக்கு போகலாம். அது முதலாவது உங்களோட கேள்விக்குரிய பதில். ரெண்டாவது வந்து வந்து நீங்க ஒரு செமஸ்டர் முடிச்சுட்டு வேலை செய்துட்டு திருப்பி அடுத்த செமஸ்டர் வந்து படிக்கலாம். அதாவது நீங்க ப்ராப்பர் ரீசன், அதாவது மெடிக்கல் சம்பந்தமா நீங்கள் லீவ் எடுப்பீங்களா, அது எங்களோட போர்ட்ல அப்ரூவ் ஆனா மாத்திரம் தான் நீங்கள் அடுத்த செமஸ்டரை அடுத்த பட்சோட நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஒரு இன்னொரு ஆளுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதண்டபடியா நீங்க ஃபவுண்டேஷன் அது இனிஷியலா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணினீங்களா, ஃபவுண்டேஷன் லெவல் 5 செமிஸ்டர் 1 செமிஸ்டர் 2 அது கிட்டத்தட்ட 1 year 2 months பிடிக்கும். அதுக்கு பிறகு லெவல் 5 முடிச்ச பிறகு நீங்க 6 month ஓஜெடி போகும். இந்த 6 month ஓஜெடிக்கு பிறகு நீங்க எக்ஸிட் ஆகலாம். அதுல நோ இஷ்யூஸ். அது வந்து உங்களோட நீங்க போன ஓஜெடிலே சம்டைம்ஸ் உங்களுக்கு ஜாப்ஸ் எதுவும் கிடைச்சிருக்கலாம். ஸோ அந்த ஜாப்ல நீங்க செக்யூ பண்ணிக்கொள்ளலாம். நீங்க லெவல் 5ஓட அப்படியே எக்ஸிட் ஆகலாம். உங்களோட லெவல் 5 சர்டிஃபிகேட் நீங்க வைவா ஃபினிஷ் பண்ணினாலும் உங்களுக்கு லெவல் 5 சர்டிஃபிகேட் NVQ லெவல் 5 சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ரெண்டாவது புரிய பதில். மூன்றாவதுக்கு வந்து NVQ லெவல் 4 சர்டிஃபிகேட் நீங்க இருந்துட்டா, இப்ப அதாவது எக்ஸம்ஷன் சொல்லி இல்ல. எக்ஸம்ஷன் நீங்க லெவல் 5 லெவல் 6 முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க டிகிரி செய்யறதுக்கு எக்ஸம்ஷன் வரும். எங்களோட மதர் யூனிவர்சிட்டி, அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் வொகேஷனல் டெக்னாலஜி, அதுல உங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்குது. நீங்க லெவல் 5 முடிச்சிருந்தாலும் சரி, அல்லாட்டிக்கு லெவல் 6 முடிச்சிருந்தாலும் அதை நீங்க முடிக்கிற லெவலை பொறுத்து அவன் இந்த எக்ஸம்ஷன் மாறுபடும். உங்களோட சந்தேகங்கள் கிளியர் ஓகே, ஆனதா? தேங்க்யூ. கிளியர் ஆயிட்டு. இப்போ ஃபார் உங்களோட மதர் யூனிவர்சிட்டின்னு சொன்னால் எவ்வளோ காலம் அல்லது எனி செமஸ்டரோ சப்ஜெக்ட் வைஸ் எக்ஸம்ஷன் கிடைக்குமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் NVQ 5 கிளியர் பண்ணிட்டு போகிறேன், என்னோட 6 கிளியர் பண்ணிட்டு போயிருக்கேன். 2 பேருக்கு முன்னாடி என்ன எக்ஸம்ஷனில் என்ன டிஃப்ரெண்ட் கிடைக்கும்? டியூரேஷன் எக்ஸம்ஷன், அதாவது 1 year 1.5 years என்று சொல்லி பிரிச்சிருக்கணும். அவன் என்ரோல்மெண்ட் கோல் பண்ணேக்கு அவன் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்க NVQ லெவல் 5 வேண்டா லெவல் 6 வேண்டா, நீங்க லெவல் 6 முடிச்சிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 years, 1.5 வருஷம் உங்களுக்கு எக்ஸம்ஷன் வழங்கப்படும். ஓகே, தேங்க்யூ. யா, ஓகே. ஓகே, அடுத்தது கோர்ஸ் போலாம். அடுத்தது ஃபார்மேஷன் டெக்னாலஜி. உங்களுக்கு எதுவும் ஃபார்மேஷன் டெக்னாலஜியில எதுவும் விளக்கங்கள் தேவையா? எதுவும் டவுட்ஸ்? யாருக்கும் ஃபார்மேஷன் டெக்னாலஜியில எதுவும் விளக்கங்கள்? ஓகே, அடுத்ததா ஃபுட் டெக்னாலஜி. உங்களுக்கு ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸ் சம்பந்தமா எதுவும் விளக்கங்கள் தேவையா? எதுவும் சந்தேகங்கள்? ஓகே, ஹாஸ்பிட்டாலிட்டி துறை சம்பந்தமா, ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், இந்த துறை சம்பந்தமா எதுவும் உங்களோட சந்தேகங்கள் இருப்பின்னு கேட்கலாம். ஓகே, அடுத்தது ICT, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இந்த துறை சார்ந்த எதுவும் உங்களோட சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். ஓகே,
மெக்கட்ரானிக்ஸ் டெக்னாலஜி கோர்ஸ் சம்பந்தமாக உங்களுக்கு விளக்கங்கள் அல்ல சந்தேகங்கள் இருக்குன்னு கேட்கலாம். ஓகே, அடுத்தது கடைசியா ஓகே 1 minute. ஸோ ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி சம்பந்தமா எதுவும் சந்தேகங்கள் விளக்கங்கள் எது தேவையான கேட்கலாம். ஓகே, யூனிவர்சிட்டி காலேஜ்ல இருக்கிற 9 கோர்ஸை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணினாங்க இன்றைக்கு. திருப்பியும் ஒருக்கா சின்ன ஒரு ரிமைண்டர். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நான் கால் பண்ணியிருக்கிறோம். எங்களோட என்ரோல்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. ஸோ எங்களோட டெட்லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஜூலை இந்த மாதம் 31ஆம் தேதி. ஸோ 31ஆம் தேதி 12 மணிக்கு பிறகு நீங்க அப்ளை பண்ணலாது. உங்களோட ஆன்லைன் போர்ட்டல் க்ளோஸ் ஆயிரும். ஸோ உங்களோட தெரிஞ்சவர்களோ இல்லாட்டிக்கு உங்களோட நண்பர்களோ நண்பிகளோ அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஃபுல் ஃப்ரீ. இது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட். யூனிவர்சிட்டி வாய்ப்பை தவற விட்டவர்கள் நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லாட்டிக்கு உங்களோட ட்ரீம் இந்த ஃபீல்ட்ல தான் நீங்க போகணும் என்று விருப்பினவர்கள் எங்களோட யூனிவர்சிட்டி காலேஜ் எஃப்னாக நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ குயிக்கா ஜூலை 31க்கு முதல் இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட கண்டெக்ட்ஸுக்கு. அதோட முக்கியம் இது ஃப்ரீ, எந்த ஒரு கட்டணமும் இல்லை. இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது நார்மலா எல்லா யூனிவர்சிட்டிலையும் எல்லா ஃப்ரீ எஜுகேஷன்லையும் இருக்கிற அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ மாத்திரம் தான் வரும். ஸோ மற்றபடி உங்களோட பாடநெறிக்கு எந்த ஒரு கட்டணங்களும் இங்கே அறவிடப்பட மாட்டாது. அதோட பர்சரி ஸ்கீம் இருக்குது. நீங்க உங்களோட இன்கம் வந்து அந்த பர்டிகுலர் லெவலுக்கு நீங்க மேல இல்லையண்டா நீங்க மந்த்லி எங்களோட கிரிட்டேரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5000 rupees மந்த்லி கிடைக்கும். ஸோ அது எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கும். எங்களோட கிரிட்டேரியாவை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணீங்கன்னா. அதோட கட்டாயம் ஃபர்ஸ்ட் சிட்டிங்ல நீங்க 3 பாஸ் இருக்கணும் ஏதாவது ஒரு துறையில. ஏஜ் லிமிட், அது வயது இல்லை எங்கள்கிட்ட இருக்குது. 29 வயது. அதாவது எங்களோட அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டுக்கு முதல் உங்களோட வயது 29 தாண்டி இருக்கக்கூடாது. அது முக்கியம். ஸோ 29 வயதுக்கு குறைந்த ஆட்கள் மாத்திரம்தான் எங்களோட யூனிவர்சிட்டி காலேஜ் எஃப்னாவுக்கும் அல்லது வேறு கோர்ஸுகளுக்கு அப்ளை பண்ணலாம். மற்றது இன்னொன்று, எங்களோட 9 கோர்ஸுமே இங்கிலீஷ் மீடியம், நாட் இன் தமிழ் மீடியம் ஓ சிங்கள மீடியம். ஸோ உங்களோட எக்ஸாம்ஸ் லெக்சர்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான். இது இங்கிலீஷ் மீடியம், அது லெவல் 5 லெவல் 6 கிட்டத்தட்ட ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்குரிய நீங்க சர்டிபிகேட் தான் நீங்க எடுப்பீங்க. ஸோ அதாவது எந்த ஒரு கண்ட்ரிக்கு போனாலும் நீங்க வெரிஃபை பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா ஆன்லைன்லேயே எல்லா சிஸ்டத்திலையும் வெரிஃபை பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது அட்வான்டேஜ் இந்த என்பிக்யூ லெவல் சிஸ்டத்துல இருக்குது. இந்த மற்ற யூனிவர்சிட்டியில நீங்க முடிச்சீங்கன்னா கூட அந்த யூனிவர்சிட்டிக்கு அவையில் அனுப்பித்தான் வெரிஃபை பண்ணுவீங்க. பட் என்பிக்யூ நீங்க பாத்துல போனீங்கன்னா வித்தின் 10 செகண்ட்ல உங்களை வெரிஃபை பண்ணலாம். உங்களோட ஐசி நம்பரோ அல்லது உங்களோட ஐடியை வச்சு. ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இந்த என்பிக்யூ லெவல்ல என்பிக்யூ சிஸ்டத்துல இருக்குது. ஸோ அதை மிஸ் பண்ணிடுறாங்க. யா ஓகே. ஸோ ஒரு கேள்வி வந்திருக்கு, அப்போ ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்ளிகேஷன் எல்லாமே ஜூலை 31 முடிஞ்சிடும். தென் அதுக்கு பிறகு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு ஸ்மால் இன்டர்வியூ இருக்கு, அதாவது செலெக்ஷன் இன்டர்வியூ. மோஸ்ட்லி செப்டம்பர் லாஸ்ட் வீக், செப்டம்பர் உங்களுக்கு இன்டேக் ஸ்டார்ட் ஆகும் யூனிவர்சிட்டி காலேஜ் எஃப்னால. செப்டம்பர் லாஸ்ட் வீக், அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு அகாடமிக்ஸ் ஸ்டார்ட் ஆகும்.
எல்லாமே கதைச்சிருக்கிறோம்னு நினைக்கிறேன். ஸோ இதை விட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா எங்களோட டிரெக்டா எங்களோட வெப்சைட்டுக்கு போய் ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது, நீங்க அதுல கண்டெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லையேண்டா எங்களோட யூனிவர்சிட்டி காலேஜ் எஃப்னா கூடிய எஃபி பேஜ் இருக்குது, அந்த எஃபி பேஜ்லயே நீங்க மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஸோ ஏதாவது ஒரு வழியை நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிருக்க வேணாம். சாரி, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எங்கள்கிட்ட தற்போது இல்லை எங்கள்கிட்ட. ஸோ நீங்க தான் அவுட் சைட் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ மெனி ரெண்ட் ஹவுஸ் இருக்குது. ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு எஜுகேஷன் ஹப் மாதிரி. யூனிவர்சிட்டி காலேஜ் எஃப்னா இருக்கிற இடம் ஒரு எஜுகேஷன் ஹப். அதாவது வந்து சுத்தி பக்கத்துல டெக்னிக்கல் காலேஜ் இருக்குது, அதுக்கு பக்கத்துல ஓப்பன் யூனிவர்சிட்டி இருக்குது, யூனிவர்சிட்டி காலேஜ் ஜெஃப்னாக்கு முன்னால யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னா இருக்குது. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு ஜெஃப்னாண்ட எஜுகேஷனல் ஹப்னு சொல்லலாம். ஸோ நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், நீங்க ரெண்ட் ஹவுஸ் இல்லாட்டிக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ். பட் யூனிவர்சிட்டி காலேஜ் ஜெஃப்னாவால நாங்க ப்ரொவைட் பண்றது தற்போதைக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் எங்கள்கிட்ட இல்லை தற்போதைக்கு. ஐ திங்க் எல்லாமே கதைச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ. சிறகுகள் அமையத்துக்கு மிக்க நன்றி. குறுகிய நேரத்துல எங்களை ரிக்வெஸ்டை ஏற்று இதை ஆர்கனைஸ் பண்ணினதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். சிறகுகள் அமைப்புக்கும் அதை கோஆர்டினேட் பண்ண எல்லாருக்கும், அதோட எங்களோட டிரெக்டர், எங்களோட ஸ்டாஃப், இதில் பார்ட்டிசிபேட் பண்ண உங்களோட தோட்ஸுகள், உங்களோட எண்ணங்களை இதுல தெரிச்சதுக்கு மிக்க நன்றி. எல்லா டெக்கலையும் முடிஞ்சுதான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். தேங்க்யூ. யா, தேங்க்யூ.